வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பிரி. ஸோ நிஃப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கு நிஃப்டிக்கு நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எது, மார்க்கெட் எந்த மாதிரி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, நேற்றுக்கு நம்ம வந்து கொடுத்துருந்த S1 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 22,532 நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கேப்பப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம நேற்றுக்கு சொல்லியிருந்தோம் அந்த 22,600 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ 22,615 அந்த 22,600 அப்படிங்கிற இடத்துல உள்ள ப்ரைஸ் வந்து அதுக்கு மேலே நின்றுச்சுன்னா மார்க்கெட் வந்து அது ஒரு சப்போர்ட்டாவோ ஆக்ட் ஆகும். அதுக்கு கீழே நின்றுச்சுன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கேப்பப் ஓப்பனிங் தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி நம்ம கொடுத்துருந்த R1 ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படிங்கிறது வந்து 22,740 நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 22,740 தான் மார்க்கெட் வந்து போயிட்டு திருப்பி வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் வந்து அதிலிருந்து மார்க்கெட் வந்து 22,600 திருப்பி வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு ஃபர்தராக மார்க்கெட் எப்படி இருக்கும், ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குமா, ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நிஃப்டி க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22,600 நமக்கு க்ளோசிங் நடந்திருக்கு. அப்போ 22,600 உள்ள கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ 22,600 உள்ள காலுடைய ப்ரீமியம் வந்து 218 ரூபாய்க்கு நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. புட்டுடைய ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து 67 ரூபாய்க்கு நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகே, இது ரெண்டையும் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அப்போ மார்க்கெட் நமக்கு வந்து மேலே போச்சு அப்படின்னா 22,600 க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து 22,800 அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கோம். 22,800 அப்படிங்கிறது வந்து R1 ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கும் நமக்கு நாளைக்கு. ஓகே, அதே நேரத்தில் மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எதுவாக இருக்கும்னா 67 ரூபாய் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ 22 ரூபா 67 ரூபாங்கிற நம்ம 70 ரூபாயை மைனஸ் பண்ணிடுவோம். ஓகேவா, 70 ரூபாயை நம்ம மைனஸ் பண்ணுவோம். அப்போ 22,600 70 ரூபாய் நம்ம மைனஸ் பண்ணால் 22,530. ஸோ நம்ம நேற்றுக்கு கொடுத்துருந்த அதே R1 அதான் நமக்கு வந்து திருப்பி இன்றைக்கி வந்து S1 தான் நமக்கு வந்து இன்றைக்கி S1 இருக்கும். 22,530 தான் நமக்கு வந்து S1 இருக்கும். மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா நமக்கு இமிடியட்லியாக சப்போர்ட் இருக்கிறது வந்து 530 வந்து நேற்றுக்கு என்ன இருந்ததோ அதே 530 தான் நமக்கு வந்து இன்றைக்கும் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ ரெண்டு பிரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணோம். 218 ஒரு ப்ளஸ் வந்து ஒரு 67 ரூபாய் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து நமக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 15 15க்கு 5 இதில் 1 7 8 285 ரூபா நமக்கு வரும். அப்போ 285 ரூபா அப்படிங்கும்போது மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படிங்கிறது நமக்கு எது ஆக்ட் ஆகும் அப்படின்னா 22,885 ரூபா அப்படிங்கிறதுல நமக்கு ஆக்ட் ஆகும். 22,885 ரூபா அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படிங்கிறது ஆக்ட் ஆகும். அப்போ 22,900 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த இடத்த வந்து நம்ம வந்து 22,900 அப்படிங்கிறது வந்து நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் 2வாக நமக்கு வந்து இருக்கும். R2 அப்படிங்கிறது நமக்கு வந்து 22,900. ஓகே, அதே மாதிரி நமக்கு வந்து புட்டு அப்படிங்கும்போது கீழே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம சப்போர்ட் எது S2 எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 200 பாயிண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணி பார்ப்போம். 200 பாயிண்ட்டை மைனஸ் பண்ணி பார்த்தோன்னா அப்போ 22,400 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நாளைக்கு S2 இருக்கும். 22,400 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து S2 இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லைன்லாம் வந்து ப்ரீவியஸாக மார்க்கெட் ப்ரொஃபைலில் எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒன் டைம் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம். ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல்லையும் சரி வால்யூம் ப்ரொஃபைலையும் நம்ம பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல்லையும் வால்யூம் ப்ரொஃபைல்லையும் ப்ரீவியஸாக இந்த இடம் வந்து எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து S1 S2 இரண்டுமே வந்து ஒரு ஆல் டைம் ஹை ஆயிரும். ஸோ கீழே இருக்கிற R1 R2 ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ஆல் டைம் ஹை ஆயிரும். S1 S2 அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஒரு நிமிஷம் நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து R1 R2 இந்த ரெண்டுமே வந்து நமக்கு வந்து நிஃப்டி இது வரைக்கும் போன ஒரு ஆல் டைம் ஹை. இனிமேல் வந்து நமக்கு வந்து போனால் தான் அந்த இடம் வந்து நமக்கு வந்து ட்ரேட் நடந்திருக்கும். அதில் வந்து நம்ம பார்க்க முடியும் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த R1 கூட நமக்கு வந்து ஒரு நியரஸ்ட்டில் ட்ரேட் நிறைய நாள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது.
மேலே இருக்கிற R2 அப்படிங்கிறதுல வந்து இது வரைக்கும் மார்க்கெட் நிஃப்டி வந்து போகாத ஒரு ப்ரைஸ் 22,900 அப்படிங்கிறது. ஸோ 22,900ங்கிறது மேலே வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் 2ங்கிறது வந்து ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் போகலை. மார்க்கெட் வந்து நிஃப்டி அந்த இடத்துக்கு போனால் தான் நம்ம அதில் இருக்கிற ப்ரீவியஸாக இருக்கிறத செக் பண்ண முடியும். ஓகே, R1ங்கிறது வந்து கூட இன்னைக்கு நேற்றுக்குள்ள ஒரு ஆல் டைம் ஹை கூட அந்த இடத்துல லெவலில் போயிருக்கு. அதான் 22,780 வரைக்கும் போயிருக்குது. ஸோ அது கூட ஒரு நியரஸ்ட்டில் வந்து ட்ரேடு நடந்திருக்க இடமா இருக்குது. ஓகே, S1 அப்படிங்கிறது வந்து நேற்றுக்கு கொடுத்துருந்த அதே S1 தான் நமக்கு வந்து 22,532 தான் ஆக்ட் ஆகும்னு சொன்னோம். அதே மாதிரி S2வும் அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் டேனுடைய S2 தான் நமக்கு இன்றைக்கி ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த ரெண்டுமே வந்து நம்ம ப்ரீவியஸ் டேயில் அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். இதுலேயும் நிறைய நாள் மல்டி டைம் வந்து இந்த இடத்துல ட்ரேட் நடந்திருக்கு. S1லேயும் சரி S2லேயும் சரி மல்டி டைம் வந்து அது சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு வந்து அந்த இடம் வந்து நமக்கு ஆக்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துலலாம் இந்த S2லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் S1லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபாலிங் நடந்த இடமா இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் S2வும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் நிறைய நாள் நடந்திருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த இடத்துலலாம் நிறைய நாள் வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்லாம் எடுத்திருக்கு. ஸோ அந்த R1 S1 S2லாம் வந்து நிறையா நாள் ப்ரீவியஸாக ட்ரேட் நடந்ததுனால இந்த இடங்கள்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் படியும் சரி வால்யூம் ப்ரொஃபைல் படியும் சரி நமக்கு இருக்குது. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நாளைக்கு நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு நிஃப்டியினுடைய எக்ஸ்பிரி இருக்குது. ஸோ எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதா இருந்தாலும் ரொம்ப கன்ஃபார்மாக தெரிஞ்சு, அதாவது என்னடா நம்ம கொடுத்துருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து எந்த மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு ப்ரீவியஸில் உங்களுக்கு நான் வச்சு காமிச்சிருக்கிறேன். ஸோ அந்த இடங்கள்லாம் மார்க்கெட் வரும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுனாவோ இல்லைனா அப்பாவோ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து R1 கிட்ட போகுது அப்படின்னா R1ங்கிறது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அங்கேயும் வந்து ஓவராலாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கால் சைடில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி மார்க்கெட் சப்போர்ட்டில் வருது S1 கிட்ட வருது அப்படின்னா இப்போ S1ங்கிறது 532 அப்படிங்கிறது 532 ரூபா கிட்ட வருது அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து புட் சைடில் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா புட்டு இறங்குனா ஆட்டோமேட்டிக்காக கால் மேலே ஏறும். ஸோ இதுதான். ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து நம்ம வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது என்னென்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து ட்ரேடிங் வியூவில் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதாவது லைவாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரைஸோடைய சார்ட்லேயே நம்ம பார்த்துக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு. சென்சிபிளில் நான் வந்து இதுக்கு முன்னாடி அது பெய்டில் வெர்ஷனில் இருந்தது. இப்போ நமக்கு அது ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு இதுதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு சின்ன இது புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாரும் இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் உள்ளே போனீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த இதில் போனீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய பேசிக்லேருந்து அட்வான்ஸில் மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நிறையா வீடியோக்கள் அதில் இருக்கும். அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.